10ஆம் தேதி இன்றைய தினம் வந்து தும்பல கடற்கரை வந்து மிகவும் மிகவும் வந்து மோசமான நிலைமையில தான் இன்றைக்கு வந்து இருக்குது. உண்மையில சொல்ல போனால் மக்கள் வந்து நிப்பா புயலாலேயே பாதிக்கப்பட்டு இன்னும் மக்கள் வந்து பழைய நிலைமைக்கு இன்னும் பெறையில. மதில பாருங்க, உங்க மதிலின்ற அரைவாசி வந்து அப்படியே இல்லாம போகுது பாருங்க. மக்களே, நான் உங்கள் யாழ்வர்மன். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து தும்பல கடற்கரையில் நான் வந்து நிற்கிறேன். தும்பல கடற்கரை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நான் முதலாவது 8ஆம் தேதி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் அதில் தும்பல கடற்கரை வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதாக்கள் ஒரு போய் பார்த்துட்டு வாங்கோ. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு 10ஆம் தேதி இன்றைய தினம் வந்து தும்பல கடற்கரை வந்து மிகவும் மிகவும் வந்து மோசமான நிலைமையில தான் இன்றைக்கு வந்து இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையில் ஒரு அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு தான் சேதமாயிருந்ததுன்னு சொல்லலாம். இன்றைக்கு வந்து முக்கால்வாசி முக்கால்வாசி காணி அப்படியே ஃபுல்லாக வந்து அப்படியே அரிச்சு கட்டுறம் எல்லாம் உடைஞ்சு அந்த பீச் வந்து துப்புரவாக இல்லாமலே போயிட்டு அப்போ அப்படியே சூழ்நிலையெல்லாம் இருக்குது. தென்னை மரம் கூட இன்றைக்கு பெரும்பாலும் விழுந்துடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த கட்டிடம் அன்றைக்கு மேலால் நின்றது. இன்றைக்கு பாருங்கோ கட்டிடம் எப்படி கிடக்குதுன்னு பாருங்கோ. கட்டிடம் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து உடைஞ்சே போயிட்டு இப்படியே விட்டுச்சிங்கன்றால் அப்படியே ஃபுல்லாக இந்த ரோட்டு ஃபுல்லாக அப்படியே இல்லாமலே போயிடும். இப்படி ரோட்டு போய் அப்படியே ஊர்மனைக்கில் தண்ணி வர்றதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. அப்போ அன்றைக்கு போட்ட கல்லுவலை பாருங்க, அன்றைக்கு போட்ட கல்லுவல் இதை கூட தாண்டி அந்த தண்ணி வருது. அப்போ நாங்கள் போடுற கல்லு கூட காணாமல் தான் இருக்குது. அப்போ இன்னும் 2-3 நாட்களில் வந்து எப்படி தண்ணி வருமன்றது யாருக்குமே தெரியாது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் வேற கொடுத்துருக்காங்க. அந்த பீச்சுக்குரிய அந்த கட்டுறதுக்குரிய கரண்ட் கொடுத்துருக்காங்க. அதை கூட வந்து இப்போ மின்சார சபையால் வந்து அதை கரண்டி போட்டு போகிறாங்க. அந்த கட்டிடம் எல்லாம் வந்து அன்றைக்கு இந்த கட்டிடம் எல்லாம் கட்டுற கரையோடைய வந்து தண்ணி நின்றது. இன்றைக்கு அதை விட கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடலுண்ட அலை வந்து ராட்சச அலை, ஒவ்வொரு அலையும் வந்து ராட்சச அலையாக தான் இருக்குது. இந்த மரமெல்லாம் நான் அன்றைக்கு முந்தின நாள் வீடியோவில் எடுக்கல. இந்த மரமெல்லாம் வந்து அப்படியே நின்றது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மரமெல்லாம் அப்படியே விழுந்துட்டு, அப்படியே மரமெல்லாம் அப்படியே அரிச்சு தண்ணி அரிச்சு அப்படியே விழுந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்றைக்கு பார்த்த வீடியோக்கும் இன்றைக்கு பார்க்குற வீடியோக்கும் வந்து சரியான ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்படியே போச்சென்றால் அப்படியே
இந்த தென்னை மரம் கூட பெரும்பாலும் இன்றைக்கு விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். ஆறு 10 மணி வரையும் இருக்கான் அந்த கடை இன்னும் கடை அங்கே தான் வந்துடுவாங்க. இன்றைய தினம் சூறாவளி அடிக்கும் அப்படின்ற மாதிரி பல செய்திகளை வந்து மக்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையில சொல்ல போனால் மக்கள் வந்து நிப்பா புயலாலேயே பாதிக்கப்பட்டு இன்னும் மக்கள் வந்து பழைய நிலைமைக்கு இன்னும் பெறையல. அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு புயல் வந்து மக்களை தாக்கும் அப்படி என்றால் அது வந்து ஒரு பயங்கரமானது, ஒரு கொடூரமானது.